ஆஃப் அண்ட் கோல்டு, அடிக்கடி சளினால் பாதிக்கப்படுறது. இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது, குளிர்ச்சியாக சேர்த்துனா சளி பிடிச்சிக்குது, ஃப்ரிட்ஜிலேருந்து சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிக்குது, கிளைமேட் மாறினா உடனே சளி பிடிச்சிக்குது, குளிர்ச்சியை ஏதாவது சேர்த்துனா உடனே தொண்டை வலி வந்துடுது, த்ரோட் இரிட்டேஷன் ஆகிட்டு பயங்கரமாக சளி கட்டியாக வருது, ரொம்ப ஹெவியாக என்னோடய சளி பாதிக்கப்படுது, அல்லது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 தும்மல் போடுறோம், தனியாக வடியுது மூக்கில், எப்பவுமே ரன்னிங் நோஸ்லேயே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது சளியே வருஷக்கணக்கில் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இது ஏதாவது பிரச்சனையா, உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையோட அறிகுறியாக இருக்கக்கூடுமா? நீங்கள் கேட்கலாம், சளியே ஒரு பிரச்சனை தானே டாக்டர், இது ஏதாவது இதுவும் கூட நீங்கள் சிம்டமாக பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதுவுமே ஒவ்வொரு விஷயமே, இது மட்டும் இல்லைங்க, ஈச் அண்ட் எவ்ரி சிம்டம் நமக்கு காட்டக்கூடிய, நமக்கு சொல்லக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகள் எல்லாமே சிம்டம்ஸ் தான், அது வியாதி கிடையாது. ஸோ இந்த சளி தொந்தரவு எதோட வியாதியோட அறிகுறியாக இருக்கக்கூடும்னு இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதையும் இப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த சளி உங்களுக்கு அடிக்கடி பாதிச்சுட்ருக்கீங்க, ரீனைட்டிஸ், ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி பாதிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 100 இல்லைங்க 200% நீங்கள் உங்களை வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மலக்குடல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? 2-3 தடவை மோஷன் போவீங்க, டைம் இல்லாமல் மோஷன் போவீங்க, மோஷன் ஒரு தடவை போகிற மாதிரி இருந்தாலும் முழுசாக மோஷன் வெளியே கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆன மாதிரி இருக்காது, கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பழம் சாப்பிட்டேன், ஃபைபர்ஸ் சாப்பிட்டேன், கீரைகள் சாப்பிட்டா தான் மோஷன் ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரி சிரமங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த பிரச்சனை, அதாவது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான், ரொம்ப க்ரானிக்காக இருக்குது, ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களோட சளி தொந்தரவு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நீங்களே வாட்ச் பண்ணி நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு இருந்து நாங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் உங்களுக்கு கோர்வையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ஸில் என்ன உங்களோட தொந்தரவுன்றதை சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? இவ்வளோ நாள் நம்ம ஏன் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்து என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் சளி தொந்தரவு சரியாகலை அப்படின்னா, பிரச்சனை அங்கே இல்லை, நம்ம பார்க்குற இடமோ நமக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற இடமோ பிரச்சனை இல்லை, அது வெறும் அறிகுறி தான். ஸோ பிரச்சனையோட ரூட் காஸ் என்னன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கக்கூடுங்க, மெடிசன் இல்லாத ட்ரீட்மெண்ட். நீங்கள் உங்களோட மலக்குடலை ட்ரீட் பண்ணும்போது டெஃபினட்டாக இது சரியாகும்போது அது கண்டிப்பாக சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.